வணக்கம். 5 நிமிஷம். கம்ப்யூட்டர் தேவையில்ல, லேப்டாப் தேவையில்ல, எக்ஸல் தேவையில்ல, மைக்ரோசாஃப்ட் எதுவுமே தேவையில்ல. உங்களோட ப்ரௌசரில் உங்களோட இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பிடிஎஃப் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. அதுதான் இப்போ சாத்தியமாக்கியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். உமா டேக்ஸ் கால்க் வெப் இந்த ஆப்புக்குள்ளே உள்ளே போயிடுங்க. முதல்ல இந்த சைன்இன் இதுக்குள்ளே போயிட்டு சைனப் மூலயமா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு ஒரு பின் செட்டப் பண்ணிக்கோங்க. ஒரு பின் நம்பர் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக உங்களோட ஐடி எல்லாமே இதில் சேர்ந்துடும். இதை முதல்ல உங்கள் பேர், அப்புறம் பே அலவன்சஸ்ஸு, டேக்ஸு டிடக்ஷனு இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். சூப்பராக செட்டப் ஆகிடும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் பேர் செட்டப் பண்ணுங்கள். உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். உங்களோட பேன் நம்பர், உங்கள் டெசிக்னேஷன், இது எல்லாமே நமக்கு பிரிண்டிங்கில் வரும். அதனால் கரெக்டாக போடுங்க. உங்கள் ஆஃபீஸ் நேம், உங்கள் ஆஃபீஸோட டேன் நம்பர், அப்புறம் இது ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான ஏரியாஸ் என்னென்னா, உங்களுக்கு என்ன டேக்ஸ் வேணும். எல்லோரும் நியூ டேக்ஸ்னால் நியூ, ஓல்டுனா ஓல்டு. உங்களோட எம்ப்ளாயர் யார், கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, இல்லை நீங்கள் பென்ஷனரா, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கவர்மெண்ட்டு போடலாம். நீங்கள் ப்ரைவேட்டு இல்லை பென்ஷனரு இதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ ப்ரைவேட்னு போட்டிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் இயர் எதில் ஸ்டார்ட் ஆகும், மார்ச் டு பிப்ரவரியா இல்லை ஏப்ரல் டு மார்ச்சா, இதை மாதிரி கேட்கும். பென்ஷனர்னு போட்டிங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆனீங்களா, இப்போ 2026 ரிட்டையர்ட் ஆனீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு மாறும். அதுக்காக தான் கவர்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் மார்ச் டு ஏப்ரல். உங்களோட பென்ஷன் டைப் என்ன, ஜிபிஎஃப்ஆ, சிபிஎஸ்ஆ, என்பிஎஸ்ஆ, அதரா. ஜிபிஎஃப்ன்றது ஓல்டு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஸோ நான் இப்போ சிபிஎஸ்சி கொடுக்குறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன், நியூ ரெஜிம் கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட்டு. இந்த மார்ச் டு பிப்ரவரி டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஏப்ரல் டு மே மாற்றிக்கலாம். சிபிஎஸ்சி சேவ் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்துடுச்சு. இந்த ப்ரொஃபைலில் இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணலாம். இதில் ஒரு 3 பட்டன் இருக்குது பாருங்கள். என்னென்ன இருக்குன்னா, க்ளோனு, எடிட்டு, டெலிட்டு. எனக்கு இந்த ப்ரொஃபைலே வேணாம் அப்படின்னா டெலிட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிடலாம். இல்லை க்ளோன் பண்ணலாம். என்னோட இதே ஆஃபீஸில் இருக்கிற வேறு ஒருத்தருக்கு க்ளோன் பண்ணோன்னா அப்படியே க்ளோன் பண்ணிவிட்டு க்ளோன் பண்ணிங்கன்னா இந்த யூனிக்கான டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, நேமு, பேன் நம்பரு, மொபைல் நம்பரு, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர், இல்லை எம்ப்ளாயி நம்பர், இது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரே ஆஃபீஸில் இருக்கிற 2-3 பேருக்கு யார் யாருக்கு வேணுமோ எல்லாருக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் இந்த பே அண்ட் அலவன்சஸ் போகிறதுக்கு, அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு மொபைல்லே ரெடி பண்ண போகிறீங்க. இங்கே ஒரு 1, 2, 3 மேக்ஸிமம் ஒரு 4 பேர் தான் இங்கே தெரியும். ஒரு 50 பேர் இருந்துன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே உங்களோட நேமை சர்ச் பண்ணியோ இல்லை உங்களோட பேன் நம்பரை வச்சோ சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்ச் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இது வேலை செய்தான்னா வேறு ஏதாவது ஒரு பேர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், வேறு பேர் டைப் பண்ணால் வரல. எந்த பேர் இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஓகேங்க. அப்புறம் இந்த ஆப்ஷன் பாருங்கள். இதில் கரண்ட் இயரு, ப்ரீவியஸ் இயர். நீங்கள் ப்ரீவியஸ் இயருக்கு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். 2025 இயருக்குன்னே நாங்கள் டேட்டா கொடுத்துருக்கோம். 2026க்கும் இதுக்கும் பண்ணிக்கலாம். பட் இல்லைங்க, நான் கரண்ட் இயர் தாங்க பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போக வேண்டியது இந்த இடத்துக்கு போயிட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹப்பு ஓப்பன் ஆகுங்க. ஹப்பு பார்த்தீங்களா. ஸோ மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, பேசிக் பே, அப்புறம் அலவன்சஸ் அண்ட் டிடக்ஷன், இன்கம் டேக்ஸு டிடக்டட். இதில் உங்களுக்கு பேட் ஆன் பர்டிகுலர்ஸும் இன்கம் டேக்ஸும் இதுக்கப்புறம் கிடைச்சா இதெல்லாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா வரும். ஒன்று ஒன்றா பண்ணலாம். நம்ம முதல்ல பேசிக் பே போயிடுங்க.
பேசிக் பேயில் நீங்கள் என்ன மொத்தம் 3 மோடு இருக்குது பாருங்கள். டேபிள் மோடு, மேனுவல் மோடு, பென்ஷன் மோடு. ஆக்சுவலி நீங்கள் டைரெக்டாக பென்ஷன் மோடுக்கு போக மாட்டீங்க. பட் ஆனால் அது வந்து பென்ஷனருக்கு இருக்கிற ஆப்ஷன்றதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இது வந்து இந்த இடத்துல இண்டிவிஜுவலுக்கு தேவைப்படாது. பென்ஷனரை நீங்கள் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். மேனுவல் மோடில் என்ன கேட்கும், உங்களோட பேசிக் பே என்ன, இன்க்ரிமெண்ட் மந்த் என்ன, அப்புறம் நியூ பேசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அது கொடுக்கும். இல்லைனா நீங்களே என்ட்ரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய டேபிள் மோடில் என்னென்ன என்னோடய ஆப்ஷன்றது தெரியும். இப்போ நான் வந்து என்ன பே கமிஷன், 7th பே கமிஷன், 8th பே கமிஷனுக்கான ஒர்க்கு வந்து அங்கே கேப் விட்டு வச்சுருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகிடும். என்னோடய பே லெவல் 14, என்னோடய பேசிக் பே. நீங்கள் 14ன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற எல்லா பேசிக்கும் வந்துடும். இல்லை நான் வந்து 1வது லெவலில் இருக்கேன் அப்படின்னு போட்டிங்கன்னா, 1 போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பே எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கான ஒர்க் அவுட்டு பின்னாடி பண்ணியிருக்கோம். இல்லை 13 போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பே லெவல் எல்லாமே இதில் வந்துடும். இப்படி 23 லெவல் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 24 கிடையாது. 24 போட்டாலும் 24 இருக்குது. சாரி 32ன்னு நினைக்கிறேன். 32 லெவல் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். 33 கிடையாது. ஓகேங்களா? நோ டேட்டான்னு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ 33, 32 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இல்லைங்க எனக்கு டேபிளே கிடையாதுங்க, நான் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி, எனக்கு வந்து ஒரு சம்பளம் வருது, எனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதிலே உங்களோட பேவை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 98,000 சம்பளம்னா 98,000, அவருக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடையாது அப்படின்னா நோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு தான் போட போகிறேன். 7th பே கமிஷனு, என்னோடய பே லெவல் 14, என்னோடய பேசிக் பே 45,600. எனக்கு ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்டு என்னோடய அடுத்த பே இதிலே வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏசிசியை வந்து இதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகிடும் அப்படின்னு அதில் போட்டுருக்கு. அதான் அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் பே இருக்குது, ஸ்பெஷல் பே இருக்குது, அப்படி இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு பர்சனல் பேவும் கிடையாது, ஸ்பெஷல் பேவும் கிடையாது, எனக்கு வேறு ஒரு நேமில் புதுசாக ஒரு பே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். சும்மா இல்லை எக்ஸாம்பிளுக்காக கிரேடு பேன்னு கொடுத்துருக்கேன். ஒரு பேருக்கு நீங்கள் 4,200ன்னு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஆட் பண்ணால் டேக்ஸ் கால்குலேஷன் தப்பாக வரும். அதனால் வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா பேவோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அலவன்சஸ் போகணும். அலவன்சஸில் என்னென்ன இருக்குது, அலவன்சஸும் 2 மோடு இருக்குங்க, ஆட்டோ மோடு, மேனுவல் மோடு. ஆட்டோ மோடுன்னும் போது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற டிஏ டேட்டாஸும் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ இப்போ செகண்ட் டிஏ இன்னும் அனௌன்ஸ் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உங்களுக்கு டிஏ அரியர் எப்போ வந்தது, எனக்கு மேலே வந்துச்சு. உங்களுக்கு ஜனவரியிலேருந்து மேக்குள்ளே எப்போ வந்துச்சோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து DA2 எப்போ வருதோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு அரியரே கொடுக்கல, நன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரியர் கால்குலேஷன் வராது. பட் DA ஃபிக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த மாதமோ அந்தந்த மாதத்துலேருந்து வந்துடும். ஓகேங்களா? எனக்கு மேலே வந்தது. என்னோடய சிசிஎஸ் லேப் என்னங்க பாருங்கள், 1A 1B 2 3 4 நன்னுன்னு இருக்குது. ஸோ எனக்கு 2. இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் எம்ப்ளாயி உங்களுக்கு சிசிஏ கொடுக்கலாம், நன்னு இது கொடுத்துங்க. இன்கேஸ் ஹெச்ஆர்ஏ சிசிஏ வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சிசிஏ போட்டுங்க, நன்னுன்னா நன்னு கொடுத்துங்க. மெடிக்கல் அலவன்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 300 ரூபாய் எல்லாருக்கும் வந்திருக்கும். இல்லை நீங்கள் உங்களோட எம்ப்ளாயர் அதை கொடுக்கலனா அதை விட்டுருங்க. இது இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக் அலவன்சஸ், ஸ்பெஷல் அலவன்ஸு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, ஹில் அலவன்ஸு, வின்டர் அலவன்ஸு, இது ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் அதை ஓகே கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நர்சிங் அலவன்ஸு ஒரு 1000 ரூபா, அப்புறம் வாஷிங் அலவன்ஸு ஒரு 500 ரூபா, ரேஷன் அலவன்ஸு ஒரு 120 ரூபா. இது மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ எஃபிஎஃப், என்ஹெச்ஐஎஸ், எஸ்பிஎஃப். ஆக்சுவலி எனக்கு என்ஹெச்ஐஎஸ் கிடையாது, என்னோடய ஸ்பவுஸ் எம்ப்ளாயி, அதனால் எஸ்பிஎஃப் உண்டு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பிடிச்சாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டிரெக்ஷன் வந்து ஹெச்பிஏ எஃபிஎஃப்னு ஒரு 300 ரூபா பிடிக்கிறாங்க. அப்புறம் ஹெச்பிஏ பிரின்சிபலு ஒரு 36,000 பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா.
இதை மட்டும் நான் என்ட்ரி போட்டால் போதும். பட் நியூ ரெஜிமுக்கு இது தேவையில்லை. ஒரு சில இடத்துல எம்ப்ளாயர் வந்து எனக்கு வந்து உங்களோட ஆஃபீஸில் வந்து டிடெக்ஷன்ஸ் வேணும் காட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கூட காட்டிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ அலவன்சஸ் முடிஞ்சிச்சு. இன்கம் டேக்ஸு உங்களோட சேலரியில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்களோ அதை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து IFHRMS டைரெக்டாக வந்து என்ன பண்ணினா ஒரு டேக்ஸு கால்குலேட் பண்ணோம். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2300 ரூபா இருக்குன்னா மாதம் 35 ரூபா பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த மாதம் 34 ரூபா பிடிக்குது. இந்த என்ட்ரி வந்து மாறி மாறி இருக்குது. அதனால தான் இது எல்லா மாதத்துக்குமான டேட்டாவை போட்டுருக்கோம். ஒரு கால்குலேஷனுக்காக நான் இங்கே 1040 ரூபா அப்படின்றத என்ட்ரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்தராக மாற்றிக்கலாம். இந்த 3 ஸ்டெப்பும் முடிஞ்சிங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு இந்த இடம் தான் உங்களுக்கு பேட்ரான்ஸு. பேட்ரானில் மட்டும் போடலாம். ஆக்சுவலி நான்லாம் டைரெக்டாக பேட்ரான்லேயே போடுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே 2 மோடு இருக்குது பாருங்கள், கைடட் மோடு, டைரக்ட் என்ட்ரி மோடுன்னு. நீங்கள் டைரக்ட் என்ட்ரி மோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ரான்குள்ளேயே போய் என்ட்ரி போடலாம். ஆனால் பட் இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் இதில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கைட் பண்ணும், இதை போடுங்க அதை போடுங்க. பேட்ரான் மோடில் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ண உடனே மறக்காமல் இந்த ஆரஞ்சு பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப முதல்லேருந்து எடுக்கும். அதனால் ஒரு முறை மட்டும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்கிறீங்க, சென்னை சிட்டியிலேருந்து விழுப்புரம் வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு சிசிஏ நடுவில் உடஞ்சி வரும் இல்லைங்களா? அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட்டை மாற்றிங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா இங்கே ஒரு 720 ரூபா வந்திருக்கும். ஸோ மற்ற எல்லா கால்குலேட்டர் போல் தாங்க இதுவும். நீங்கள் எங்கே வேணுனாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கான என்ட்ரியோ 2 மாதத்துக்கான என்ட்ரியோ இல்லை எதையோ கழிக்கணுமோ எல்லாத்தையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். எல்லா கால்குலேட்டரும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதையே தான் நாங்களும் இதில் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கால்குலேட்டர்ஸ் கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஷீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் பண்ணிடலாம். அப்புறம் பேக்கட் இன்கேஸ் ஸ்ட்ரைக் பீரியட் ஏதாவது இருக்குது, ஜூன் மாதத்தில் ஸ்ட்ரைக் வந்து ஒரு நாள் இருந்ததுன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதத்துக்கான பேக்கட்டு அப்ளை ஆகிடும். பார்த்தீங்களா? இல்லை எனக்கு அது கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதத்துக்கான பேக்கட்டு டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டிஏ ஆப்ஷன்ஸும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குற 50-60 பொறுத்து இருக்கும். இல்லை எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் டிஏவை அன்லாக் பண்ணி எதை வேணுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் கொடுத்துருக்குற மாதிரி தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் டெலீட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். சிபிஎஸும் இது கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நமக்கான அந்த 2 அரியர், டிஏ அரியர் 1, டிஏ அரியர் 2 இதில் நான் தனியாக கொடுத்துருக்குறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து பேட்ரானில் நம்ம IFHRMS பேட்ரானில் வேணும் மாதிரி கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான 3 பட்டன்ஸ் இருக்குங்க. ஸோ 1, 2, 3 இந்த 3 பட்டன் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இஎல் சரண்டர். ஃபஸ்ட்டு இஎல் சரண்டர். இப்போ எனக்கு நவம்பர் 2026னா நவம்பர் 2026 15 நாள் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தனா என்னோடய இஎல் சரண்டருக்கான டேட்டா இதில் வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம் இஎல் சரண்டர் என்ன வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சிசிஐ எக்ஸிஸ்டிங்காக இருந்ததுன்னா அதுக்கான வேல்யூ வரும், இல்லைன்னா வராது. இஎல் சரண்டருக்கு சிபிஎஸும் இதிலே வரும். ஸோ நீங்கள் அது 0 ஆக்கணுன்னா ஆக்கிக்கங்க. உங்களோட இதில் 0 ஆக்கிறதுனா ஆக்கிக்கங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு செலெக்ஷன் கிரேட் அரியர் இருக்குது, இல்லை ஸ்பெஷல் கிரேட் அரியர் இருக்குது, இல்லை பே அரியரே ஒன்று இருக்குன்னா இங்கே ஆட் அரியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரியர் காலம் வரும். அதில் உங்களோட அரியரை வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். நான் சும்மா ஃபேக்காக ஒரு வேல்யூ போடுறேன், கரெக்டான வேல்யூ இல்லை, நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலான்றதுக்காக நான் சொல்கிறேன். இதுக்கான சிபிஎஸ் வேல்யூயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல அதுக்கான சிபிஎஸ் வேல்யூயும் போட்டுக்கலாம். வேறு என்ன அரியர் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செல்லு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்துடும். அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால்குலேஷன் இந்த இடத்துல சேவ் ஆகிடும். இப்போ வெறும் சிம்பிளாக நீங்கள் ஒரு 4 ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்க. அடுத்து 5வது ஸ்டெப்பு. இதுலேயும் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் இதில் அலவன்சஸ் எடிட் பண்ணோம், டிடிஎஸ் எடிட் பண்ணோம், பேடான் எடிட் பண்ணோன்னா நேராக எடிட் பண்ணிக்கலாம். இங்கே முக்கியமானது என்னென்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து ஓல்டு போடுறேன் நியூ போடுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க, CMCHIS இன்சென்டிவ்னு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு. இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்.
அட்வான்ஸ் டேக்ஸு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது தானாக அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டு அப்படின்ற இடத்துல இது தானாக போய் உட்காந்துக்கும். ஓகேங்களா? சேவ் பண்ணும்போது சேவ் ஆகிடும். நீங்கள் 89A போடுறீங்க, அந்த 89ல் 10E போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து இதில் போடலாம். இதை போட்டால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடக்ஷனில் வந்துடும். இங்கே பாருங்கள், ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89ல் இது வந்துடும். இப்போ இந்த 3 காஷ் வேல்யூ நீங்கள் பார்த்துங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஒரு 1000 ரூபாய், இங்கே கொடுக்குற 1040 ப்ளஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த 25,000 ரூபாய் 10 இந்த வேல்யூ பார்த்துங்க. இது எப்படி நமக்கு பிடிஎஃப்பில் வருதுன்னு பார்த்துக்கோ. இந்த 5 ஸ்டெப்பும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலு ஓப்பன் ஆகிடுங்க. பிடிஎஃப்கான பட்டன் ஓப்பன் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் பிடிஎஃப் கிடைக்குங்க. ஸோ சிங்கிள் பேஜ் A4, 2 பேஜஸ் A4, சிங்கிள் பேஜ் லீகலு, 2 பேஜஸ் லீகலு. இது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த A4 2 பேஜஸ், அதனால் இதை ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட ஐடி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோடுக்கு நீங்கள் இந்த பட்டனை தொட்டு தொட்டுட்டு டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைலு டவுன்லோடு ஆகியிருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட அந்த ஃபைல். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட பிடிஎஃப். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் யாருக்குன்னாலும். உங்களோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதர் இன்கம்மு, 89A, இதை பார்த்துங்க 89A எல்லாமே இதில் வந்திருக்கும். பேர் அண்ட் பர்டிகுலர்ஸும் பார்த்துங்க. பேர் அண்ட் பர்டிகுலர்ஸில் நீங்கள் போட்ட சரண்ட்ரு, அரியரு. ஸோ டிஏ அரியர் எப்பயுமே நமக்கு 2 வரும்ன்றதுனால டிஏ அரியருக்கான 2 காலம் அப்படியே இருக்கும். இந்த டிஏ அரியரில் உங்களுக்கான சிபிஎஸ் அமௌண்ட் வந்திருக்கு, மற்றதில் உங்களுக்கான சிபிஎஸ் அமௌண்ட்டு வரலை. வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே பண்ணிட வேண்டியது தான். தட்ஸ் ஆல். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்குது, இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இது ஃப்ரீ தாங்க, 100% ஃப்ரீ. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே லாக் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.